காலில் போடுறக்கு செருப்பு கூட அவர் கிடையாது. கல்லூரி படிக்க போகும்போது தான் செருப்புங்கிற ஒன்னே காலில் போட்டேன் பாரு. ஒவ்வொரு அரசு பள்ளி மாணவனோட முகத்திலையும் எங்கள் வீட்டுக்காரோட முகத்தை பார்ப்பேன். எனக்கு அவங்களையெல்லாம் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு கிழிஞ்ச சட்டை சுடர்ந்து மாணவனை பார்த்தேன்னா எனக்கு உடனே கண்ணீர் வந்துடும். என்னுடைய ஆசிரியர் ஒருவர் என்னுடைய ஒரு சட்டை கிழிந்து நான் தைத்து போட்டதை பார்த்துட்டு எனக்கு பீத்த சட்டைன்னு பேர் வச்சுட்டேன். ஏன் பீத்த சட்டை அங்கே வா அப்படின்னு. 13 ரூபாய்க்கு தான் புடவையே எடுத்து கட்டுவேன். அது ஒரு 4 புடவை 5 புடவை. எதுக்காக சொல்கிறேன்னா இன்னைக்கு ஆடம்பரமாக வாழ்ந்துருந்தோம்னா கடனாளியாகி நாங்கள் தொழிலுக்கு கூட தொடர்ந்து பண்ணியிருக்க முடியும். எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. விருட்சம் திட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கல்லூரிகளில் முழு பொருளாதார உதவி பண்ணியும் மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான மாணவர்களை கடந்த 24 வருடங்களாக நாங்கள் ஊக்குவிச்சுக்கிறோம். அவங்க யார், எங்கே இருக்காங்க, அவங்க திருப்பி எங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, என்ன செய்வாங்க, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நட்சத்திரம் 1000 அமைத்ததை விட அங்கே ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் நல்லது அப்படிங்கிற அந்த வாக்குக்கிணங்க நாங்கள் இதை ஒரு தவமாகவே பண்ணிட்டு இருக்கோம். சக்தி மசாலா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த மாற்றுத்திறனாளிகளை முதன்மைப்படுத்தியது. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர் வேலை கேட்டு வந்திருந்தாரு. தம்பி, உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு வேலையும் இல்லையேங்க, உங்களால செய்ய முடியாது அப்படின்ட்டு வந்தால் வழி செலவுக்கு இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு ஒரு 100 ரூபாயை கொடுத்தோம். அந்த தம்பி தன்மானத்தோடு அதை வாங்குறதுக்கு மறுத்துட்டார். நீங்கள் வேலை கொடுங்க, நான் செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வேலைக்கு சேர்ந்து நல்லா செஞ்சார். அவர் தான் அந்த விதையை போட்டவர். இந்திய நாட்டிலேயே அதிகப்படியான மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை கொடுத்த நிறுவனம். இந்திய அளவில் எங்களுக்கு ஒரு விருது கொடுத்தாங்க. அந்த விருது வாங்கும்போது ஜேஆர்டி டாட்டாவை பார்த்த நொடி எங்கள் இருவருக்குள்ளும் ஏற்பட்ட மாற்றம், எந்த சமுதாயத்தில் எடுக்கிறோமோ அதே சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்கணுங்கிறது அதுக்கப்புறம் அது ஒரு வேள்வியாவே ஆரம்பிச்சு. சக்தி மசாலா நிறுவனங்களின் ஒரு அங்கமான சக்தி தேவி அறக்கட்டளை நிகழ்த்தக்கூடிய 24ஆம் ஆண்டு ஐம்பெரும் விழாவானது ஈரோட்ல இன்னைக்கு ரொம்ப பிரம்மாண்டமா நடக்குது. இந்த ஒரு நிகழ்வானது எவ்வளவு சிறப்பு மிக்கது அப்படின்றதும் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா நடக்குது அப்படின்றதையும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சக்தி மசாலா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு அந்த விளம்பரம் குறிப்பா மாற்றுத்திறனாளிகளை முக்கியத்துவம் கொடுக்கும்போது அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர் வேலை கேட்டு வந்திருந்தாரு. அவருனால என்ன வேலை செய்ய முடியும்னு எங்களுக்கு தெரியல. தம்பி, உங்களுக்கு கொடுக்குற மாதிரி நீங்க செய்யற மாதிரி ஒரு வேலையும் இல்லையேங்க, உங்களால செய்ய முடியாது அப்படின்ட்டு வந்தால் வழி செலவுக்கு இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு ஒரு 100 ரூபாயை கொடுத்தோம். அந்த தம்பி தன்மானத்தோடு அதை வாங்குறதுக்கு மறுத்துட்டார். இல்லைங்க, கண்டிப்பாக எனக்கு இந்த தொகையெல்லாம் வேண்டாம், வேலை தான் வேணும், நீங்கள் வேலை கொடுங்க, நான் செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வேலைக்கு சேர்ந்து நல்லா செஞ்சார். அவர் தான் அந்த விதையை போட்டவர். இவங்கனாலே வேலை செய்ய முடியும்னு. அப்புறம்தான் அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 200க்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் எங்கள் நிறுவனத்தில் படிப்படியாக இங்கே வேலை கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டு செய்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்திய நாட்டிலேயே அதிகப்படியான மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை கொடுத்த நிறுவனம் அப்படிங்கிற ஒரு விருதை குடியரசுத் தலைவரிடம், இந்திய பிரதமரிடம், வாஜ்பாய் அவர்களிடம், தங்கர் சயால் சர்மா, நம்ம அப்துல் கலாம் ஐயாட்ட 2 தடவை வாங்கியிருக்கிறோம். இது மாதிரி நிறைய மத்திய மாநில அரசுகளிடமிருந்து இந்த துறையிலே மிகச்சிறப்பாக மாற்றுத்திறனாளிக்கு விருது வாங்கிய நிறுவனம் நம்ம நிறுவனமாக தான் இருக்கும். அவங்க சிறப்பாக வேலை செய்வாங்க. கண்ணே தெரியாதவங்க, பார்வை இல்லாட்டியும் கூட பார்த்தீங்கன்னா நேராக போவாங்க, படியில் கரெக்டாக இறங்குவாங்க, வருவாங்க. ஆச்சரியமா இருக்கு, இவங்கெல்லாம் எப்படி பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போறாங்க. எனக்கே அதுக்கெல்லாம் அந்த கேள்விக்கு விடையே தெரியாது. கவனச்சிதறல் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. நம்ம நல்லா இருக்கிற ஆளுதான் உளுந்து எந்திரிச்சு போவாங்க, வழி கூட்டு விழுவாங்க. அவங்க யாருமே உளுந்து அடிபட்டோம்னு இது வரைக்கும் எந்த செய்தியுமே இல்லை. அவங்களுக்கு ஒரு 6வது சென்ஸ், அவங்களுக்கு உடம்புல ஒரு வில் பவர் அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு அவரு இன்னொன்னு சொன்னாரு அந்த நேரத்துல, 100 ரூபாய் இன்னைக்கு செலவுக்காகும், தினம் நான் செலவுக்கு என்ன பண்றது, எனக்கு நிரந்தர வருமானம் வேணும்னா நீங்க வேலை கொடுத்தா தான் நிரந்தர வருமானம். இந்த வேலைன்னு நாங்க யாருக்கும் முடிவு செய்யறதில்ல. அவங்க என்ன வேலை செய்ய முடியுங்கிறது அவங்களா முடிவு பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள செயல்பட வைக்கிறோம். சிறப்பு குழந்தைகள் மேல ஒரு மிகப்பெரிய பார்வை இருக்கு.
அதுக்கான காரணம் ஏதாவது இருக்கா? இல்ல அதுவும் இதே போல தானுங்க. ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 பேர் பெற்றோர்கள் வந்து அவங்க குழந்தைங்களோட வந்து திடீர்னு வந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீங்க பார்த்து முயற்சி பண்ணீங்கன்னா எங்க குழந்தைங்களுக்கு பயிற்சி கொடுக்குற மையமெல்லாம் உங்களால ஏற்படுத்தி தர முடியும். நீங்க கண்டிப்பா யோசிச்சீங்கன்னா செஞ்சிருவீங்க. எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, எங்களால முடியல. ஆனா பட் நீங்க நினைச்சா நீங்க 2 பேரும் நினைச்சா செய்வீங்கன்னாங்க. அதுக்கப்புறம் தோன்றியதுதான் 2002ல அவங்க சொன்ன ஒரே வருஷத்துல கட்டடம் கட்டி அவங்களுக்குன்னு சிறப்பு பயிற்சி மையம், பொது மருத்துவமனை, குறைந்த கட்டணங்கள்ல மருந்துகள் கொடுக்குறோம். அந்த உடற்பயிற்சி சிறப்பு குழந்தைங்களுக்கான படிக்கிறதுக்கு 2-3 வகையான ஆரம்ப கல்வி, ஸ்பெஷல் ஸ்கூலு, இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்பீச்சுக்கும் அவங்களுக்கான பயிற்சி, இது போக உடற்பயிற்சிக்கும் உடற்பயிற்சியாளர்களை வச்சு அவங்களுக்கு எல்லாமே நடக்க வைக்கிறதுக்கு உண்டான எல்லா இதுவும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 300 குழந்தைங்களாட்ட வந்துட்டு இருக்காங்க. இன்னும் இதுக்கான பயிற்சி கூடங்களை அதிகம் பண்ணிட்டு இருக்கோம். புதிதாக கட்டி கொண்டிருக்கிறோம். இன்னும் எங்களுடைய கனவுங்கிறது இந்த சிறப்பு குழந்தைங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் நடக்க வைக்க முடியும், அவங்க நார்மல் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நம்ம எவ்வளோ சீக்கிரம் உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல எங்களுடைய ஆசிரியர்களும் உடற்பயிற்சியாளர்களும் நல்ல இன்வால்மெண்ட்டோட செய்யறதுனால எங்களால் அந்த பணியை வந்து இன்னைக்கும் சிறப்பாக தொடர்ந்து போயிட்டு இருக்க முடியுது. இதுக்கு காரணம் வந்து எங்கள் சிறப்பு பள்ளியோட ஆசிரியர்களும் உடற்பயிற்சியாளர்களும் தான் இதுக்கு முழு காரணம். பொருளாதாரத்தில் நம்ம உதவி பண்ணினாலுமே நல்ல பயிற்சி கொடுக்கலன்னா அந்த குழந்தைய வந்து உருவாக்க முடியாது. சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து இந்த பெற்றோர்கள் கிட்ட நாங்கள் பேசும்போது அதை ரொம்ப நெகிழ்ச்சியாகவே அவங்க பேசியிருந்தாங்க. அதையும் நாங்கள் கேட்டு இன்னைக்கு சிறப்பு விருந்தினர் பேசின மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ அது ஒரு பாவப்பட்டதுனால அந்த பிறந்த குழந்தை மாதிரியும், குடும்பத்திலேயே அவங்களுக்கு நிறைய பேத்துக்கு சப்போர்ட் கிடைக்காது. எங்களால முடிஞ்ச அவங்களுடைய வேதனையை தீர்க்கறக்கும், மன வருத்தங்களை போக்குறக்கும், அந்த குழந்தைய சிறப்பா முடிஞ்ச அளவுக்கு கொண்டுறக்கும் எங்களான உதவிகளை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். அதாவது ஒரு இருட்டுல தவிக்கிறவங்களுக்கு ஒரு எங்கேயாவது ஒரு சின்ன வெளிச்சம் கிடைக்காதான்னு இருக்கிற மாதிரி தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இது நம்முடைய சென்டருங்கிறது ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருக்கு. நேற்றும் சரி இன்னைக்கும் சரி தொடர்ச்சியா விருந்தினர்கள் பேசும்போது ரொம்ப கவனிச்ச விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு முன்மாதிரியான தம்பதியினரா இருக்காங்க, விட்டு கொடுத்துக்கிறது இல்லை. அதெல்லாம் பேசும்போது இந்த பேட்டியினுடைய துவக்கத்துல முதல் கேள்விக்கு 2 பேருமே பதில் சொல்லல. ஏன்னா நீங்க சொல்லட்டும் அவரு சொல்லட்டும், நீங்களுமே சில வினாடிகள் தாமதமாச்சு அப்படின்றத பாக்குறோம். அது எப்படி அந்த புரிதல் சாத்தியம்? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அந்த செய்தியை? இல்லைங்க, வாழ்க்கை வந்து ரொம்ப அழகானது. வாழ்க்கை பயணம்ங்கிறது விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற போது அதில் ஒன்றும் தப்பே இல்லைங்க. ஒருத்தரோட சுபாவம் அறிஞ்சு இன்னொருத்தர் அந்த நேரத்தில் யார் வேணாலும் இருக்கலாம். விட்டு கொடுத்து போடும்போது அதுக்கப்புறம் கிடைக்கிற சுகம் ரொம்ப இனிமையானது. இருக்கிற வாழ்க்கையை கொண்டாடுறதை விட்டுட்டு சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை திருப்பிட்டு போறதுல அர்த்தமே இல்லை. நீங்க சொல்லிட்டீங்கன்னா என்னை விட அழகா சொல்லிடுவீங்க. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போபவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. இதுதான் பழமொழி. இதுதான். அதனால அந்த புரிதல் கணவன் மனைவிக்குள்ள இருந்துட்டுதுன்னா வாழ்க்கையில ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் முன்னேறாங்க. ஆணுக்கு பெண் இழப்பில்லைகான், ஆடிப்பாடி வேலை செஞ்சா அழுப்பு இருக்காது, ஆணும் பெண்ணும் சேரா விட்டால் அழகு இருக்காது. இப்படி எத்தனையோ பெண்களும் ஆண்களும் இணைந்து பயணப்பட்டா எல்லாமே நல்லா இருக்குங்கிறது தான் உண்மை. அது எங்களுடைய வாழ்க்கையில வந்து நடந்திருக்கு. பள்ளி வாழ்க்கையில மட்டும் என்னுடைய சில அனுபவங்கள் கொஞ்சம் நினைக்கிறேன். 7ஆம் கிளாஸ் வரைக்கும் தரையில தான் போகணும், பெஞ்ச் கிடையாது. அப்ப தரையில போகும்போது ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி கொஞ்சம் தேஞ்சு கிளிசல் வந்துடும். பசங்கள்லாம் கொஞ்சம் அதை அஞ்சல் பெட்டின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு சூழ்நிலைகள்ல வாழ்ந்தோம். என்னுடைய ஆசிரியர் ஒருவர் என்னுடைய ஒரு சட்டை கிழிந்து நான் தைத்து போட்டதை பார்த்துட்டு வீத்த சட்டைன்னு பேர் வச்சிட்டாரு. ஒரு ஆசிரியர், கிளாஸ் டீச்சர். எனக்கு ரொம்ப மனசை காயப்படுத்தின நிகழ்ச்சி. பயங்கரமான எனக்கு கோபம் வரும் அந்த வாத்தியார் பார்த்து. பீத்த சட்டை அங்கே வா அப்படின்ற. அந்த காலத்தில் அப்படி ஆசிரியர்கள் அறியாமையில் அப்படி வீட்டில் சாப்பாடுகள் அப்படிதான். வீட்டில் பழசு எது இருந்தாலும் பள்ளிக்கூடம் நாட்களில் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற எண்ணத்தில் அம்மாவோட சேர்ந்து நானும் எங்கள் அம்மாவும் தான் அதிகமாக பழைய சாப்பாடு சாப்பிடுவோம். கெட்டு போனதாக இருந்தாலும் பரவாயில்லை. அது சில நேரத்துக்கு நம்ம வயிற்றை தொந்தரவு. பள்ளியில் போய் அந்த அவஸ்தையில் நம்ம அனுபவிக்கணும். அசைவ உணவுகள் இதெல்லாம் வருஷத்தில் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 1 தடவை 2 தடவை தான் எங்கள் வீட்டில் அசைவம் சமைப்பாங்க. அப்போ ஆமாம், அப்போ வந்து இறைச்சியினுடைய விலை 2 ரூபா 1 கிலோ, 3 ரூபா இருந்தது.
இன்னைக்கு 700 ரூபாய் இருக்கு. அன்னைக்கு அந்த சூழ்நிலையில வருஷத்துல 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை எங்க வீட்டுல செய்வாங்க. திருமணமாய் போயுமே கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு மேல இருக்கும். அப்பவும் வந்து வருஷத்துல 4 மாசத்துக்கு ஒரு தடவை அசைவ உணவு செஞ்சாவே பெருசு. 13 ரூபாய்க்கு தான் புடவையே எடுத்து கட்டுவேன். அது ஒரு 4 புடவை 5 புடவை தான். எதுக்காக சொல்றேன்னா, இன்னைக்கு ஆடம்பரமா வாழ்ந்திருந்தோம்னா கடனாளியாகி நாங்கள் தொழிலுக்கு கூட தொடர்ந்து பண்ணியிருக்க முடியாது. வரவுக்குள்ள செலவு அப்படிங்கிற ஒரு 2 பேர்த்துக்குள்ளேயே ஒரு கோட்பாடு இருந்ததுனால தான் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி எங்கள் பொருளாதார செலவெல்லாம் பண்ண. இந்த காலத்தில் வந்து பொண்ணுங்கள்லாம் வந்து நான் என்ன நினைக்கிறேனோ அது மாதிரி, அது கணவராக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கிறவங்க மற்றவங்களா இருந்தாலும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். குடும்பம் அப்படின்னா நம்ம குடும்பம் எப்படி வந்திருக்கு, அதோட பாரம்பரியம் என்ன, பண்பாடுகள் என்ன, குடும்பம் வந்த வாழ்க்கை பாதை என்ன, குடும்பத்தில் எப்படி பெரியவங்கெல்லாம் அந்த குடும்பத்தை நடத்தி வந்திருக்காங்க. நம்ம ஒரு குடும்பத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இன்னும் ஒரு படி மேலே போறக்கு பொருளாதாரத்திலும் சரி, அதன் மதிப்பு மரியாதையிலும் சரி, நாம் எப்படி ஒருத்தர் இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை. ஒரு குடும்பம்னா இப்படி இருக்கணும்னு எங்கள் அப்பா தான் எனக்கு சொல்லி வளர்த்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வந்து எங்கள் அம்மா எப்படி வெள்ளந்தியோ எங்கள் மாமியாரும் ஒரு நல்ல வெள்ளந்தி. பாசத்தை தவிர அவங்களுக்கு எதுவுமே காட்ட தெரியாது. ஆனால் எங்கள் மாமனார் வந்து நல்ல ஒரு பண்பாளர், சிந்தனையுள்ளவர், நேர்மையானவர். என்னன்னா, எங்களுக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் மருமகளாக இருந்தாலும் மகள்கள் மாதிரி மகளுக்கு இணைய எங்களுக்கெல்லாம் சுதந்திரம் கொடுத்தார். பட் இப்போ இருக்கிற இளைய தலைமுறைக்கு நிறையா பேர்த்துக்கு அந்த பொறுமை இல்லை, பக்குவமும் வரணும்னு நினைக்கிறோம். அது ரெண்டும் இருந்துட்டுன்னா குடும்பத்தில் சண்டையோ சச்சரவோ, நான் எப்பவுமே சொல்வேன், கணவன் மனைவி இருவருக்கிடையே காத்து கூட உள்ள போகக்கூடாது. ஏன்னா 2 பேர்த்திட்டையும் உண்மை இருக்கணும், ரகசியங்கள் இருக்கக்கூடாது. அப்போ கருத்து வேறுபாடே வராது. ஏன்னா வெளியிலேருந்து வந்து ஒருத்தரும் ஒன்றும் சொல்லவும் முடியாது, நமக்குள்ளே இன்னொரு சண்டையை புகுத்தவும் முடியாது. உனக்கு நான் எனக்கு நீன்னு இருந்தால் கண்டிப்பாக எந்த குடும்பத்திலையுமே கருத்து வேறுபாடுகள் வர்றக்கோ, ஒருத்தர் தாங்கி பிடிக்கிறக்கும் இன்னொரு ஆள் தேவைன்னு இல்லை. அவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்கி பிடிச்சி வீர நடை போடலாங்க, வெற்றி நடையும் போடலாம். அவர் ஆமாம், அவர் ரொம்ப அதிகமாக பாடுறது இந்த 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 வாழ்க்கை தத்துவத்தோட ஒரு பாட்டு தான். என்ன பாட்டு பாடுவீங்க, நீங்களே சொல்லிடுங்களேன். நான் நிறைய பாடிக்கிறேன். அதில் என்ன பேசுவீங்க? நான் பேச நினைப்பதெல்லாம் ரொமான்டிக்கா பாடுறது. அது ஒன்று, அதாவது நான் பேச நினைப்ப பேசுவார், அது ஒன்று. இன்னொன்று, நாங்கள் 2 பேருமே எங்களுக்கு தெரிஞ்சு ஈரோட்டில் வந்து தொழில் ஆரம்பித்தது 2 பேர் எப்பவுமே வந்து என்ன ஒரே ஒரு பாட்டு, சிவாஜி கணேசனும் சாவித்திரியும் நடித்த படம், எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போம். சொல்லில் பழைய படங்கள்ல இருந்து நல்ல பாடல்களையும் அவருடைய கருத்துக்களையும் அந்த கேரக்டர்களையும் எடுத்து நமக்கு ஈஸியா நல்ல கருத்துக்கள் சினிமா மூலமா தான் அப்பெல்லாம் கிடைக்கும். சின்ன வயசுல இல்லை, தனிமையில எங்க 2 பேர்த்துக்கும் பாடணும்னு நினைச்சா எங்களோட 2 பேர்த்தோட சம்மதம் பார்த்தீங்கன்னா, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அந்த பாட்டு. பொருளாதாரத்துல நல்ல நிலைமைக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து செய்யணுங்கிறது வந்து அடிக்கடி நாங்க 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சு பாடுற பாட்டு, எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு, வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. அதான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. என்னை விட இவர் அழகா பாடிவார். ஒரே ஒரு தாட்டு அந்த பாட்டை மட்டும் நீங்க பாடிடுங்களேன். எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. ரொம்ப அழகா இருந்ததுமா. சொன்ன மாதிரி கேட்க கேட்க பேரானந்தமா இருந்தது. உங்களுடைய எண்ணங்களும் ரொம்ப அழகா இருக்கு, செயல்களும் அழகா இருக்கு. அதனாலதான் இந்த கேள்வி கேட்கல, சக்தி மசாலாவினுடைய நோக்கம் என்னன்னு. ஏன்னா நோக்கம் இதோட நிக்க போறது இல்லை. 1992 மகாராஷ்டிரால அப்பதான் முதல் முறையா தேசிய அளவில் தரத்துக்கு நேர்மையான வணிகம் ஜம்லால் பஜாஜ் அவார்டுன்னு சொல்லிட்டு நேர்மையான முறையில் வணிகம் செஞ்சதுக்கான இந்திய அளவில் எங்களுக்கு ஒரு விருது கொடுத்தாங்க. ஒரே ஒருத்தருக்கு தான் கொடுப்பாங்க, அது எங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ போயிருந்த போது அந்த நிகழ்வில் தான் ஜேஆர்டி டாட்டா அவரை பார்த்தோம். அவர் அதில் சிறப்பு விருந்தினர். ஜேஆர்டி டாட்டாவை அவரை நாங்கள் முதல் முறையாக சந்தித்த போது எங்கள் 2 பேர்த்துக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. அவருடைய புகைப்படம், அவர் தான் அன்னைக்கு சிறப்பு விருந்தினர். அந்த விருது வாங்கும்போது அதில் மறுபடியும் ஏற்பட்ட எங்களுடைய தாக்கம் வந்து எந்த சமுதாயத்தில் எடுக்கிறோமோ அதே சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்கணுங்கிறது
அதுக்கப்புறம் வந்து அது ஒரு வேள்வியாகவே ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு வந்து திருப்புமுனை வந்து மகாராஷ்டிராவில் தான் ஏற்பட்டது. ஜேஆர்டி டாட்டாவை பார்த்த நொடி எங்கள் இருவருக்குள்ள ஏற்பட்ட மாற்றம். எந்த சமுதாயத்தில் நாம் எந்த சமுதாயம் நமக்கு கொடுக்குதோ அதே சமுதாயத்துக்கு நம்மளால முடிஞ்சதை திருப்பி கொடுக்கணுங்கிறது அந்த இடத்துல அந்த நிகழ்வுக்கு அப்புறம் எங்கள் 2 பேத்துக்குள்ள ஏற்பட்ட மாற்றம். அதுதான் முதல் தொடக்கம். ஐயா நிறைய விருதுகள் பத்தி சொல்லியிருந்தாரு. நிறைவா அந்த டைகான் விருது அப்படின்றது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அதெல்லாம் எந்த அளவுக்கு ஊக்கப்படுத்துறது அமைதா, எப்படி அமைது? 15 வயசுல திருமணமாகி 6ஆம் வகுப்பு மட்டுமே படித்த நான் கணவருடன் இணைந்து தொழிலில் ஈடுபட்டு நாங்க வந்து பேசிக்கா ஒரு பெரிய பணக்கார குடும்பம் இல்லை, பொருளாதாரத்துல நார்மலா இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். இவ்வளவு தூரம் வந்து இன்னைக்கும் 2 பேரும் வந்து வாழ்க்கையில வந்து மக்களுக்காக செய்யறதாகட்டும், தொழிலாகட்டும், குடும்பமாகட்டும் இணைஞ்சு பணியாற்றி அவர் கொடுத்த வாய்ப்புகளை எல்லா விதத்திலும் பயன்படுத்தி அவருக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால மற்றவங்க முன்னாடி அந்த விருதை நான் வாங்கும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய கல்வி அறிவு இதுல எல்லாம் நிறைய பெண்களுக்கு வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் நிறைய கிடைக்குது. என்னை போன்றவங்க வாங்கும்போது என்ன மாதிரி இருக்கிற பெண்களுக்கு, இன்றைக்கு காலகட்டத்தில் இருக்கிற இளம் வயது பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் நம்ம இவ்வளோ தூரம் வந்து பண்ணும்போது நம்ம இன்னும் இதை விட சிறப்பாக செயல்பட முடியும். மற்றவர்களுடைய தன்னம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி விருதுகளை நான் வாங்கிட்டு இருக்கேங்க. எங்களுக்கும் பெரிய மகிழ்ச்சி. ஆமாங்க. இந்த 2 நாள் நிகழ்வு குறித்து நீங்க சொல்ல நினைக்கக்கூடிய ஒவ்வொரு அரசு பள்ளி மாணவனோட முகத்திலையும் எங்கள் வீட்டுக்காரோட முகத்தை பார்ப்பேன். எனக்கு அவங்களையெல்லாம் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு கிழிஞ்ச சட்டை ஸ்டூடெண்ட் மாணவனை பார்த்தேன்னா எனக்கு உடனே கண்ணீர் வந்துடும். ஏன்னா ஒரு மனிதன் வந்து இருக்கும்போது அவனை கொண்டாடாத, இல்லாத போது கொண்டாடுறதுல எந்த விதமான சந்தோஷமும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. வழிகாட்டிங்கிறது என் கணவர்கிட்ட நான் அனுமதி கேட்டதே, நம்ம இருக்கும்போதே உங்களை மாதிரி பெரிய பெரிய அரசு பள்ளியில் படித்து வந்தவங்க மாதிரி வரணும், இது உங்களுக்காக நான் செய்யக்கூடிய ஒரு நன்றி கடனாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த வழிகாட்டி திட்டத்தை ஆரம்பித்தேன். அதனால் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த குழந்தைங்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுப்பதாகட்டும், அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவதாகட்டும், 6 மாதத்துக்கு அவங்களுக்கு போட்டிகள் வச்சு அந்த கைகளில் பரிசுகளை வாங்கும்போது மிகப்பெரிய சந்தோஷம். இன்னைக்கு நிகழ்வு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம், அம்மா நீங்கள் 2 பேரும் இப்படி, அதுக்கெல்லாம் சின்ன குழந்தைங்க, ஆனால் அம்மா நீங்கள் 2 பேரும் இப்படி இருக்கணும், நீங்கள் இதே மாதிரி எங்களுக்கெல்லாம் பண்ணணும். ஸோ அவங்க முகத்தில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை வந்து நீங்கள் எவ்வளவு பணத்தாலேயோ வேறு எதுலேயுமே செய்ய முடியாது. நீங்கள் சொல்லும்போது ஐயாவுடைய அந்த இளமை காலம், அவர் பட்ட கஷ்டத்தை சொல்லும்போது உங்கள் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுக்கிறத பார்க்குறோம்மா. எவ்வளவு கடுமையானதாக இருந்தது. ஏன்னா இது நீங்கள் சொல்கிறது மூலமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது நேரடியான செய்தியாகும். எவ்வளவு கடுமையான சூழலை சந்தித்து வந்தார் ஐயா. நீங்களும் சரி, அந்த பாதை எப்படி இருக்கு? கண்டிப்பாக 2 பேருமே ஒரு சாதாரண, என்னுடைய தகப்பனார் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு சிறிய அளவில் ஒரு தட்டி விலாஸ் அப்படின்லாம், இப்போல்லாம் அந்த மாதிரி இருக்கிற இடங்கள் கம்மி, ஒரு சின்ன உணவு விடுதி தான் நடத்திட்டு இருந்தார். அவங்களும் கிராமத்துலேருந்து வந்தவங்க தான் என்னுடைய தாய் தகப்பனாரும். அவர்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இளமையிலே திருமணம் பண்ணிடுவாங்க. இப்போ மாதிரிலாம் இல்லை. 15 வயசு பொண்ணுக்காகறக்குள்ள திருமணத்தை முடிச்சிருவாங்க. அப்படி நடந்தது தான் என்னோட சகோதரி திருமணம் பண்ணாங்க. ஆனால் எனக்கு படிப்பு இதெல்லாம் ஆர்வம் இருந்தது. ஆர்வம் இருந்தாலும் அதுக்கான வாய்ப்புகள் இல்லாத போயிடுச்சு. பட் எனக்கு வாய்த்த என் கணவர் வந்து என்னுடைய படிப்பு, மற்ற என்னுடைய ஆசைகள்ங்கிறது வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்கிற அந்த உணர்வை நான் எப்படி மற்றவங்களுக்கு மாதிரி தூண்டிவிட்டுட்டே இருக்கணுமே, நல்லா பிரகாசமாக சுடர் எரியணுங்கிற மாதிரி என்னுள்ள இருக்கிற அந்த வேட்கையை, படிப்பு வேட்கை, வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்கிற வேட்கையை வந்து எனக்கு தூண்டி விட்டு அவர் வந்து எனக்கு உறுதுணையாக இருந்தார். இன்றைக்கி அதனால தான் நான் இவ்வளோ எல்லாத்துக்கும் முன்னாடி பேசுகிறக்கு செய்கிறக்கு எல்லா இடத்துலையும் உலகம் பூராமல் என்னை சுற்றிட்டு போனார். 6 தான் படிச்சிருக்கேன்னு ஒரு நாளும் கிண்டல் பண்ண மாட்டார். காமராஜர் வந்து சாதாரண பள்ளிப்படி படித்தார், தமிழ்நாட்டையும் இன்றைக்கி இவ்வளோ அழகாக வச்சுருந்தார், உன்னாலேயும் முடியும், கிணத்து தவளை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு தடையும் என்னை ஊக்கம் கொடுத்து கொண்டு வந்தார். அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, என்னுடைய ஃபிலாசபர் எது கேட்டிங்கனாலும் எல்லாமே அவர் தான். ஏன்னா எனக்கு ஆசானா, குருவா, நண்பனா சொல்கிற மாதிரி வந்து எல்லாமே அவர் இருந்ததுனால தான் நான் இன்றைக்கி எல்லாத்துக்கு முன்னாடி என்னால் சுடர் விட்டு ஜொலிக்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் மாதிரி எல்லா மனிதர் வரணும்னு
ஆசைப்படுறேன், அவ்வளோதாங்க. இந்த ஒரு ஜேர்னி அப்படின்றது எங்க தொடங்குச்சு? 24 வருஷத்துக்கு முன்னாடி சக்தி தேவி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுங்கிறது நாங்கள் சேவைகள் செய்வதற்காக தனியாக ஒரு அமைப்பை உருவாக்கி செய்யணுங்கிற ஒரு மனசில் எண்ணம் ஏற்பட்ட உடனே இதை நாங்கள் ஆரம்பித்தோம். ஒரு 2 ஆண்டுகள் எங்கள் நிறுவனத்திலே உள்ள அங்கே இருக்கிற கட்டடத்திலேயே வச்சு நடத்திக்கிட்டு இருந்தோம். அப்புறம் இடம் நெருக்கடியாக இருக்குது, இதை சிறப்பாக ஒரு மாணவர்களுக்கெல்லாம் உற்சாகப்படுத்துகிற அளவில் ஒரு முன் உதாரணமான நல்ல நல்ல மனிதர்களை கூப்பிட்டு ரோல் மாடல்கள் எல்லாம் அவங்களுக்கு காமிச்சு இவங்களாட்ட நீங்கள் முன்னேறணும், ஒரு கருத்தை அவங்களுக்கு கொண்டு போகணுங்கிற மாதிரி குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு செய்கிறோம். காரணம் என்னென்னா, இன்றைக்கி அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு தான் எந்த விதமான வசதிகளும் தனியார் பள்ளி அளவுக்கு கிடைக்கிறது இல்லை. அந்த ஊக்குவிப்பெல்லாம் இல்லை. போதுமான சாதனங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய அந்த இதெல்லாம் அவங்களுக்கு தனியார் பள்ளியில் இருக்கிற அளவுக்கு கிடையாது. சாதாரண பார்த்தா பெஞ்ச் இருக்காது, பிளாக் போர்டு இருக்காது, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கிடையாது, இது மாதிரி எல்லாம் இருக்குது. விளையாட்டு ஜாமான்கள் கூட கிடையாது. அதனால் ஒரு 42 அரசு பள்ளிகளை ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளை தத்தெடுத்து அதனுடைய நலன்களை எல்லாம் இந்த அறக்கட்டளையின் மூலம் நாம் செஞ்சுக்கிட்டு வர்றோம். 24 வருஷமாக தொடர்ந்து இதனுடைய செயல்பாடுகள் இயங்கிட்டு வருது. ஆமா, ஐயா வந்து இந்த பயணத்தை பத்தி ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் சொல்லி. ஆமாங்க. அன்னைக்கு இருக்கிற காலகட்டம் மாதிரி இன்னைக்கு இல்ல, நாட்கள் மாறிக்கிட்டே இருக்கு. ஆமாங்க. அப்போ அடுத்த ஆண்டு 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா நோக்கின ஒரு ஆமாங்க. எப்படி இருந்தது அந்த பயணம் சம்பந்தமா நீங்க சொல்ல நினைக்கிறது? அவர் சொன்ன மாதிரி எங்க 2 பேத்துக்குமே சின்ன வயதுல 2 பேருக்குமே திருமணம் ஆயிடுச்சு. அவரும் ஒரு அரசு பள்ளியில படிச்சுதான் கல்லூரி படிப்புக்கெல்லாம் போனார். இயல்பாகவே நாங்கள் துவக்கம் கடினமான பாதைகளில் கடந்து வந்ததுனால இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு பண்ணணும்னு 2 பேர்த்துக்கு எண்ணம். அதே போல் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி 2008ஆம் வருடம் தான் அந்த வழிகாட்டி திட்டம் ஆரம்பித்தோம். அவர் சொன்ன மாதிரி சாதாரண பள்ளிகளில் இருக்கிற மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு போட்டிகள், நூலகங்கள், இப்படி எல்லா விதத்தையும் செய்கிறோம். உண்மையிலையுமே எங்களுக்கு இது மிகப்பெரிய சந்தோஷத்தை தான் கொடுக்குது. ஏன்னா இவர் ஒரு சாதாரண அரசு பள்ளியில் பொருளாதாரத்தில் கீழேருந்து மேலே வந்தவங்க நாங்கள். அப்போ அந்த பாதையை பற்றி நம்மளுக்கு தெரியுது. அவர் இன்னைக்கும் சொல்கிறது அவர் படித்த திருக்குறளும் சத்திய சோதனையும் தான் இன்னைக்கு இவரை அறநெறிப்படுத்துச்சுன்னு சொன்னார். நம்ம பெரிய அளவில் செய்ய முடியலனாலும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். நிறைய அரசு பள்ளியில் எடுத்து படித்து முன்னேறினவங்கள மாதிரி கலாம் ஐயா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கியாக இருந்தார். அரசு பள்ளிகள் நூலகங்கள் கூட ஐயா இருந்த போதே அவர்கிட்ட அனுமதி வாங்கி நூலகம் எல்லாமே ஏபிஜே அப்துல் கலாம் நூலகம் தான் வச்சிருக்கிறோம். அதுக்காக நாங்கள் செலவு பண்றதுங்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இயற்கையாவே எல்லா விஷயங்களும் 2 பேர்த்துக்கு ஒத்து போகிறதுனால 2 பேர்த்தோட சிந்தனைகளும் அதை நோக்கி இருக்கிறனால தான் எங்களால் இந்த ஜேர்னி ஈஸியா பண்ண முடியுது. எங்களுக்கு ஒருமித்த கருத்தோட பண்ண முடியுது. விருட்சம்னு வச்சிருக்கோம். விருட்சம் திட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய கல்லூரிகளில் முழு பொருளாதார உதவி பண்ணியும் மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில படிச்சுட்டு 10வது, ஏன்னா ஒருத்தரை ஊக்குவிச்சால் ஊக்குவிப்பனும் தேக்கு வைக்கலாம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கன்னு. அது மாதிரி ஊக்குவிக்கும் போது அவர்கள் திறமையெல்லாம் வெளிப்படுத்தி இன்னும் அவர்கள் தன்னம்பிக்கையோட வாழ்க்கையில முன்னேறுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான மாணவர்களை, ஆயிரக்கணக்கான மாணவர்களை கடந்த 24 வருடங்களா நாங்க ஊக்குவிச்சுக்கிறோம். அவங்க யாரு, எங்க இருக்காங்க, அவங்க திருப்பி எங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, என்ன செய்வாங்க, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அவர்களும் அவர் சார்ந்த குடும்பமும் பொருளாதாரத்திலும் மற்ற வகையிலும் முன்னேறினால் அவர்களை சார்ந்து உள்ள இந்த சமூகம் முன்னேறுங்கிற ஒரே விஷயத்துக்காக தான் அன்னச்சத்திரம் 1000 அமைத்ததை விட அங்கே ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் நல்லது அப்படிங்கிற அந்த வாக்குக்கிணங்க நாங்கள் இதை ஒரு தவமாகவே பண்ணிட்டு இருக்கோம். அம்மா சொன்ன மாதிரிங்க ஐயா, இது ஒரு பிரதிபலன் பார்க்காம தான் நாங்கள் பண்றோம் அப்படின்றது எல்லாருமே ஊரறிந்த செய்தி தான் அது. ஆனாலுமே கூட இப்போ 24 ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லை அதுக்கு பிறகு நீங்க உதவி செய்ததுனால பலன் அடைஞ்சவங்க நேரடியா சந்திச்சு பேசின நிகழ்ச்சியான தருணம் அந்த மாதிரி ஏதாவது? 1-2 பேர் அது மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கு நான் அங்கே வேலை செய்யறேங்க, நல்லா இருக்கிறேன், மெடிக்கல் படிப்பு கூட படிக்க வச்சிருக்கிறோம். அவங்கெல்லாம் இன்னைக்கு நல்லா தொழில் பண்றவங்களும் இருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்கு. அது மாதிரி ஏதோ 100ல் ஒருத்தர் அது மாதிரி சொல்லுவாங்க. பார்த்தா எங்கேயாவது நல்லா எவ்வளோ பேர் சொல்றாங்கிறது விட எவ்வளோ பேர் இதனால பயனடைஞ்சிருக்கிறாங்கன்னு. நிறைய பேர் தொழிற்கல்வி கொடுத்த பையன் ஒரு சொன்னார், நான் இப்போ மெக்கானிக்கல் ஷாப் வச்சுட்டேங்க மேடம் அப்படிம்பாரு. நாங்கள் ஒரு தம்பி இடம் தேடி சொன்னார், நான் இப்போ வெளிநாட்டில் இருக்கேன், நான் படிச்சுட்டு நீங்கள் எனக்கு உதவுன மாதிரி நான் படித்த பள்ளிக்கு
அதில் நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்க சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கேங்க ஐயா. நான் லட்சங்களில் சம்பளம் வாங்குறேங்கிறாங்க. ஏன்னா நம்ம மருத்துவ படிப்புக்கு உதவுறோம். அந்த மாதிரி மருத்துவ படிப்பு படிச்சுட்டு வந்து சொல்கிறவங்களும் இருக்காங்க. வெளியே சந்திக்கும் பொழுது ஏன்னா நாங்கள் அதை எதிர்பார்த்தா தான் ஏமாற்றம் இருக்கும். எங்கே இருந்தாலும் வாழ்கங்கிற மாதிரி நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் வந்து உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிறது மட்டும்தான் திருப்பி நாங்கள் 2 பேருமே அறிவுறுத்திட்டு இருப்போங்க ஒவ்வொரு தடவையும். அந்த விதைகள் தான் இவ்வளவு ஆண்டுகளும் விதைக்கப்படுது. ஆமாங்க. அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம்மா நாங்களும். ஆமாங்க. சொன்ன மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு இருக்கேன். அவ்வளவு பேரானந்தமா இருக்கு. ஏன்னா சாதாரண ஒரு பயணம் இல்லை, எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு பயணம் அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் இன்னும் நம்ம அடுத்தடுத்து பேசலாமா. உங்களுடைய எல்லா சிந்தனைகளும் சிறக்கட்டும். அது அந்த என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வசப்படட்டும். உங்களுடைய பிகைன் உட்ஸோட வாழ்த்துக்களை தெரியப்படுத்தும். நன்றிங்க. வணக்கம். நன்றி.